அஸ்ஸலாமு அலைக்கம். வெல்கம் டு நூரா விலாக். 2 நாள் எடுத்த வீடியோவை சேர்த்து போட்டிருக்கேன். இப்போ நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறது தேர்ஸ்டே எடுத்த வீடியோ. தேர்ஸ்டேனால மோஸ்ட்லி நமக்கு க்ளீனிங் ஒர்க்கு தான் இருக்கும். ஃபுல்லாக பெட்ஷீட் மாற்றுறது, அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் லாண்ட்ரி போடுறது, ஃபுல்லாக வேக்கம் போடுறது, இதே தான் தேர்ஸ்டே இருந்தது. அப்புறம் ஏற்கனவே நம்ம லாண்ட்ரி போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் மடித்து வச்சுட்டு இருந்தேன். மடித்து வச்ச ட்ரெஸ்ஸு எல்லாம் அது இடத்துல தூக்கி வச்சாச்சு. ஓகே, வேலையெல்லாம் அதுவாக நடக்கட்டேன். நம்ம ஸ்கூல் மெமரிஸ் போயிட்டு வரலாமா? நம்ம ஸ்கூல் படிக்க போகும்போது உள்ள மெமரிஸ் எல்லாமே கோல்டன் மெமரிஸ், அப்படி தானே? 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே ஒரு ஏஜ் வரைக்குமே அந்த மாதிரி தான். அழகழகான பென்சில்ஸ், பின்ன எரேசர், ஷார்ப்னர், இதெல்லாம் க்யூட்டாக அழகாக இருந்தால் நான் வாங்கிடுவேன். என் ஸ்கூலுக்கு வெளியிலேயே ஒரு ஷாப் வச்சுருந்தாங்க, ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு. அவங்க மலேசியாவிலேருந்து இன்புட் பண்ணுவாங்க. அங்கே எல்லாமே வெரி க்யூட்டாக அழகாக இருக்குது. நமக்குன்னு வீட்டில் தர காசையெல்லாம் சேர்த்து வச்சு அழகான எரேசர்ஸ், ஆப்பிள், அப்புறம் மேங்கோ, பைனாப்பிள், இந்த மாதிரி நிறைய கார்னு, லேடிஸ் ஃபிங்கர், அந்த மாதிரி உள்ள ஐட்டம் எல்லாம் நான் வாங்கி சேர்த்து வச்சுக்கிடுவேன். அதை யூஸ் பண்ணவும் மாட்டேன். இன்னொரு எரேசர் இருக்கும், ₹1 4 எரேசர். ஐ திங்க் ஆரஞ்சு கட் பண்ண மாதிரி, வாட்டர் மெலன் ஒரு பீஸு, அப்புறம் ஆப்பிள், இந்த மாதிரி அழகா பனானா, இந்த மாதிரி இருக்கும் ரவுண்ட் ஷேப்பில். அதில் ஒரு ஸ்மெல் வரும், அதை ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ ஒரு அழகான ஸ்மெல்லு. அந்த மாதிரி எரேசர் எல்லாம் இப்போ கிடைக்கிறதே இல்லை, அவ்வளோ அழகான ஸ்மெல்லாக இருக்குது அதெல்லாம். அப்புறம் வெளியில் குட்டி குட்டி ஷாப் போட்டு வச்சுருப்பாங்க. அவங்களையெல்லாம் நாங்கள் ஆயாமான்னு கூப்பிடுவோம். அவங்கள்ட்ட மாங்காய், சின்ன நெல்லிக்காய், அப்புறம் பைனாப்பிள், அதெல்லாம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றது, அதெல்லாம் ஒரு நிஜமாலே கோல்டன் மெமரிஸ் தான். இன்னும் எவ்வளவோ இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். ஓகே, அப்படியே வீடியோக்குள்ளே போகலாமா? இது ஃப்ரைடே எடுத்த வீடியோ. ஃப்ரைடே நான் சிக்கன் பிரியாணி பண்ணியிருந்தேன். அப்புறம் கத்தரிக்காய் கட்டா, அதுக்கு கூடவே ஆனியன் ரைத்தா, இதெல்லாம் பண்ணியிருந்தேன். நம்ம பிரியாணியை தம் போட்டதுக்கப்புறம் மூடியை திறந்தோம்னா நம்மளுடைய அந்த பிரியாணி அரிசி அப்படியே எந்திரிச்சு முள்ளு முள்ளாக நிற்கிதா அப்படின்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது நம்மளுடைய பிரியாணி. அப்புறம் கத்திரிக்காய் கட்டாவும் இதை பண்ணியிருந்தேன். அப்புறம் ஆனியன் ரைத்தா. இந்த ஊது போடுற ஒரு அழகான க்யூட்டான கோல்டன் கலரில் உள்ள ஒரு ஸ்டாண்டு வாங்கியிருந்தேன். அது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமையே வச்சுருந்தேன். ஓகே, இன்றைக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தேன். அது யூஸ் பண்ண மனசே இல்லை. சரி, ஓகே, அதுக்காக தான் வாங்கினோம், ஒரு டைம் அது யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு அதை யூஸ் பண்ணி பார்த்தேன். ஊதெல்லாம் போட்டு தொழுதுட்டு சாப்பிட்டு, அப்புறம் அன்னைக்கு ஈவினிங் என்னோடய ஃப்ரெண்டு என் பொண்ணுக்காக பீஸா வாங்கி கொடுத்துருந்தாங்க. அப்படியே டீயும் போட்டு குடிச்சிட்டு பீஸா எல்லாம் சாப்பிட்டு அன்னைக்கு டே அப்படி தான் போச்சு. மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் சந்திப்போம். See you, bye.